விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க பேக் வந்து கட் பண்ணி திருப்பி இருக்கேன். அதுக்குள்ள பாருங்க காலையிலேயே வந்து எங்க ஊர்ல மழை பெஞ்சு இருக்கு. வேலூர் ஃபுல்லா மழைங்க. பாருங்க உங்க ஊர்லயும் மழையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எப்படி பெஞ்சிருக்கு பாருங்க. வெயில் இவ்வளவு நாள் வெயில் காட்டுச்சு. அந்த வெயிலுக்கு எதமா வந்து மழை பெஞ்சிருக்கு. ஆமா, ரெண்டுமே இருக்கு. வெளிச்சமாவும் இருக்கு, வானம் மழையும் பெஞ்சுன்னு இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்கு. வெளியே தான் உட்காந்து பேக் திருப்பி வந்தோம். மழை வரவே அப்படியே தூக்கி இங்க வந்துட்டோம். பாருங்க நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். எங்க வீட்டுக்காரன் என் தங்கச்சி திருப்பி இருக்காங்க. திருப்பி கட்டி எடுத்துன்னு போய் ஒரு 10 மணிக்கெல்லாம் எடுத்து நம்ம கொடுத்துருந்தோம். அதான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா தைக்கும் போது உங்ககிட்ட காமிச்சேன். ஏன் உள்ள உட்காந்து திருப்பி இருந்தாப்பா பார்த்தீங்களா? அது கூட தெரியல. இவங்க மட்டும் தான் திருப்புறாராம் சார். பேசு. ஆமா, அங்க பாருங்க எப்படி திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு. காலை பாருங்க ஸ்டைலா வச்சு. அவங்க இதுதாங்க எங்களுடைய காலை ரொட்டீன். இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சமையல் வந்து நீங்க தக்காளி சாதம் தான் செஞ்சா. மாவு இருக்குது. நைட்டு அரைச்ச கார சட்னி இருக்குது ஃப்ரிட்ஜில். யாருக்கு எது வேணுமோ பண்ணீங்கன்னா, பசங்களுக்கு மட்டும் டிஃபனுக்கு வந்து தக்காளி சாதம் கட்டியாச்சு. இதை இப்போ நாங்கள் திருப்பி கட்டி எடுத்து போய் கொடுக்கணும். இதுதான் வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. குக்கர்லாம் வேண்டாம். ஆமாம், உங்கள் ஊர்லேயே மழையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, ஓகேங்களா? ஆமாம், இது மொத்தம் 750 பேக்குங்க. 750 மழை எங்கள் வீட்டுக்கு அக்கௌண்ட் கொடுக்குது. சாரிங்க, மொத்தம் 750 பேகு. நான் இந்த பாருங்க கட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கட் பண்ணுறதுக்கு. திருப்பி நான் கட் பண்ணி முடிச்சுன்னா கரெக்டாக நான் போய் திருப்பிடுவேன். கூட கட் பண்ணுறதுதாங்க பெரிய வேலையே. நான் திருப்பத்து கூட ஈஸி தான். இதில் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். இந்த நூல் இல்லாமல் இங்கே பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் இந்த நூல் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பிசுறு மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்க எப்படிலாம் கட் பண்ணுவோன்னு பாருங்கள். நல்லா நுணுக்கமாக. ஏன்னா பேக் திரும்பும்போது அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நூல் இல்லாத மாதிரி. அதனால இது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணணும். இது திருப்பதி ஈஸியாக செஞ்சுக்கலாம். அங்கே பாருங்கள் தள்ளுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்பீங்க. இன்றைக்கி வர நாளைக்கு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு போன வாட்டி வந்து ஒரு கத்திரிக்காய் செடி வாங்கியிருந்தோம்ல, அதில் 2 செடி மட்டும் லாஸ்ட்டுங்க. அந்த காக்கன மல்லி ஒயிட்டும் ரெட்டு வாங்கினதில்ல. நான் தப்பு பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, குட்டி குட்டியாக வாங்கிட்டேன். அது மாதிரி வாங்கியிருக்கக்கூடாது. நல்லா ஒன் டைம் வந்து இவ்வளோ பெரிய செடி வாங்கி வச்சா நல்லா வந்துச்சு. இந்த டைம் குட்டி குட்டியாக வாங்கி வைக்கவே அது தேஞ்சிக்கவே இல்லை. ஆனால் கத்திரிக்காய் செடியும் ஜாதி மல்லியும் கொடுத்துருச்சுங்க. கத்திரிக்காய் செடி காயே வச்சிச்சு. இருங்க, நான் மழை பெஞ்சுருக்கு, இப்போ போக முடியாது. கண்டிப்பாக நான் இல்லைன்னா இன்னொரு கத்திரிக்காய் செடி வாங்கிறேன்ல, அந்த செடி வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நான் எப்பயுமே நான் வீட்டில் விதை போட்டு தாங்க முளைய வைப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து செடி வாங்கி வச்சு பார்க்கலாம். ஏன்னா அந்த விதை வந்து இங்கே போட்டால் கூட வரல. ப்ளூ கத்திரிக்காய்னாங்க. அது இன்னும் காய் வந்ததான் தெரியும். இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும் அது என்ன காயின்னு. இன்னைக்கு போயிட்டு அதே மாதிரி கார்டனில் போய் கார்டன் வீடியோ இன்னைக்கு வரும் கண்டிப்பாக. ஒரு செடியா 2 செடியா 2 கத்திரிக்காய் செடி மறுபடியும் வாங்கி வந்து வைப்பேன். அதே மாதிரி முடிஞ்சாக்கா இந்த பிளாக் மிளகா பார்த்தோம்ல, ட்ரை பண்ணுறோம். நான் அது இன்னைக்கு வாங்க முடிஞ்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா வித்தியாசமாக இருந்தது. அதுவும் வாங்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வாங்கிட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அது காய் வச்சு நிச்சயமாக ஒரே செடியிலேயேங்க நிறைய பூ வந்துருக்கு. பூ வந்து அது விட்டு இப்போ மொட்டு காய் மட்டும் வந்துச்சு கத்திரிக்காய் செடியில். முள்ளு கத்திரிக்காய்லாம் எப்படி வைக்கணும்னா 1 2 அப்படிதான் வைக்கும். ஆமா, டக்கு டக்குன்னு வளருது. நைட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து பார்த்தோம்னா காலைல பார்த்தா கொஞ்சம் பெரிய செடி மாதிரி இருக்குது. அது ஒரு வேளை வளர்ச்சி சீக்கிரம் வளருதா என்னன்னு தெரியல. இது இல்லை, ஒரு வேளை ஹைப்ரிட் செடியானும் தெரியல. காய் வச்சாதான் தெரியுங்க அது என்ன காய், அது எப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் நமக்கு தெரியுமே அது ஹைப்ரிட்டா இல்லை வந்து ஒட்டு செடியா இல்லைனாக்கா நார்மல் செடியா. நான் கேட்டதுக்கு ப்ளூ கத்திரிக்காய்னாங்க. நாட்டு செடி தான் சொன்னாங்க. ஆனால் இது வளர்ச்சி பார்த்தா எனக்கு இன்னும் நாட்டு செடி மாதிரி தெரியல. ஏன்னா ஃபாஸ்ட்டாக வளருது. ஆனால் காய் பார்த்தா கொத்து கொத்தா. ஏன்னா ப்ளூ கத்திரிக்காய் அப்படி தான் வைக்கும், கொத்து கொத்தா. சரி, அது காய் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மழை பெஞ்சது நல்லா காமிக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் இன்னைக்கு போய் 2 செடி வாங்குறேங்க. வாங்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு நகை சீட்டு கட்டணும். நிறைய வேலை இன்னைக்கு எனக்கு சேர் வச்சுட்டாரு. நகை சீட்டு லோன் கட்டணும், நகை சீட்டு கட்டணும், எண்ணெய். அப்புறமா போன டைம் உங்களை காமிச்சிருந்தேன்ல, செக் எண்ணெய் வந்து 5 லிட்டர் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த டைம் வந்து அவங்க சைஸ் 10 நேரம் இல்லை. அதனால வீட்டில் எண்ணெய் இல்லைன்றதுனால எண்ணெயை போயிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவும் காமிக்கிறேன். நான் எங்கே போயிட்டு அவங்க வாங்கினாங்க எனக்கு கூட தெரியாது. நான் அட்ரஸ் கேட்டு தான் போனோம். கண்டிப்பாக அந்த கடையில் போயிட்டு நான் வாங்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். யாராவது இங்கே நீங்கள் வேலூரில் இருக்கீங்க, உங்களுக்கும் தேவைன்னா
வாங்கிக்கிங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்கு. ஒரிஜினல் கல்லெண்ணெய் தான், கலப்படம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இப்போ கூட 6 லிட்டர் வாங்கிட்டு வாங்க, அந்த வாட்டர் காலி ஆயிடுச்சு. சுத்தமாக அது கல்லெண்ணெயே கிடையாது. அந்த மாதிரி நான் நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் எது கடலை என்னன்னு. அது 5 லிட்டர் வாங்கி அந்த வந்து ஒரிஜினலாக கடலை தான், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த கடையை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போயிட்டு. அதே மாதிரி செடி கடையை நான் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவேன். போயிட்டு உங்களுக்கு வேணா யாரெல்லாம் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்குங்க செடிங்க. எனக்கு 2 செடி மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ மழை வந்ததுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போடணுங்க. கீரை விதை, வெண்டைக்காய் விதை எல்லாத்தையும் இப்போ போட்டு விடணும். நான் எனக்கு மழை வராமல் தான் வெயிட்டிங் இருக்குல்லங்க. ஏன்னா வந்து மண் ரொம்ப அப்படியே மணல் மாதிரி இருக்குது. தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் இருக்குது. நம்ம என்னதான் மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு பூமி ஊறும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பூமி ஊறாது. அதனால தான் வெயிட்டிங் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகும் வெண்டைக்காய் விதை எல்லாமே. நீங்கள் கார்டன் வீடியோ அதிகமாக பார்ப்பீங்க ஓகேங்களா. நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான். இது வந்து நான் கட்டி எடுத்துன்னு போகும்போது உங்களுக்கு கேட்டா வீடியோ முடிஞ்சால் காமிக்கிறேன், இல்லைன்னா விட்டுறேன். ஏன்னா வந்து எனக்கு எப்படி டைம் இருக்குன்னு தெரியல, மழை வரதுக்கு. அதனால இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்னாக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்படிதான் சொல்கிறேன் ஒருத்தர் கூட. ஆமாம், அவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் தான் கிளியர் பண்ணேன். நானே தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் நான்